வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். 11th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.9ல கொஸ்டின் நம்பர் 12 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கு. ஒரு பாலினாமியல் பை இந்த பாலினாமியல், இதை நம்ம பார்சியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஃபிராக்ஷனா எழுதணும். பகுதி பகுதியா பின்னங்களாக மாற்றுதல். அது எப்படி பண்றதுன்னா, முதல்ல இது எல்லாமே கரெக்டா ஃபேக்டரைஸ்ட் ஆகி இருக்கு. ஏன்னா இது இனி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதுவும் இனிமே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம பார்ட்டு எழுதலாம். அதுக்கு முன்னால நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இங்க நியூமரேட்டர்ல பவர் சின்னதா இருக்கணும், டினாமினேட்டர்ல பவர் பெருசா இருக்கணும். இப்ப நியூமரேட்டர்ல பவர் 1 டிகிரி 1, இங்க 1 2, இங்க 3. அப்ப நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர் 3. அப்ப கரெக்டா இருக்கு. நியூமரேட்டர்ல ஸ்மால் பவர், டினாமினேட்டர்ல ஹையர் பவர் இருந்தா நம்ம இத பார்சியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஈக்குவல் டு எப்படி பண்ணணும்னா, ஒன்னொன்னையும் தனித்தனியா எடுக்கணும். ஒரு ஃபேக்டரை 1 plus x plus 1 plus x square. இங்க ஃபர்ஸ்ட் டிகிரி x பவர் 1 வந்தா நம்பர் மட்டும் போடணும். இங்க செகண்ட் டிகிரி x பவர் 2 வந்தா x டேர்மும் நம்பரும் போடணும். அப்ப a எடுத்துட்டோம். அப்ப bx plus c. இப்ப a b c கண்டுபிடிச்சு இங்க போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து இந்த a கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த a க்கு கீழே வரக்கூடிய ஃபேக்டரை நம்ம 0 போடணும். 1 plus x equal to 0. இதுல இருந்து x is equal to இந்த plus 1 இந்த பக்கம் வந்தா minus 1. இப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால a நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப a equal to x plus 1 அல்லது 1 plus x 0 போட்டா x க்கு minus 1. அப்ப இது யூஸ் பண்ணியாச்சு. அப்ப இங்க இந்த 1 plus x இங்க இருக்கு. இதை விட்டுறணும். விட்டா 7 plus x by 1 plus x square இருக்கு. x க்கு வேல்யூ minus 1 போட்டா போதும். அப்போ 7 plus x, x க்கு minus 1 by 1 plus x க்கு minus 1. அப்போ minus 1 square. minus 1 square னா 1 equal to 6 by 2. கேன்சல் பண்ணா 3. அப்போ a ஓட வேல்யூ 3. இப்போ இந்த a இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஒரு பார்ட் கிடைச்சிட்டு. இனி b யும் c யும் கண்டுபிடிக்கணும். b யும் c யும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1 plus x square 0 போட்டு பார்க்கணும். 0 போட்டா x square equal to minus 1. அப்ப x க்கு root of minus 1 நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது இமேஜினரி i பார்ட். அப்ப x க்கு வேல்யூ வராது. அப்ப b யும் c யும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னா, நம்ம b யும் c யும் ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதில இருந்து b யும் c யும் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, x க்கு ஏதாவது ஒரு வேல்யூ, x equal to ஏதாவது ஒரு வேல்யூ. ஆனா இங்க வந்த வேல்யூ போடக்கூடாது. இதை தவிர வேற எந்த வேல்யூ வேணாலும் போடலாம். அப்ப x க்கு நம்ம 0 போடுவோம். சின்ன நம்பர் x க்கு 0 போட்டா இங்க 7 by இது 1 into இங்க 0 போட்டாலும் 1. அப்போ 1 into 1 equal to 3 by 1 plus 0 1 plus x க்கு 0 போட்டா இது b into 0 போயிடும் plus c by x க்கு 0 போட்டா இது போயிடும் 1. இதில் இருந்து இது 1 into 1 1, 7 by 1 னா 7 equal to 3 by 1 னா 3 plus c. அப்ப c equal to இந்த 7 minus 3. இப்போ c equal to 4 னு கிடைக்கும். அப்ப c equal to 4 நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4. அப்ப ஆன்சர் இனி b மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்ப b கண்டுபிடிக்கிறதுக்கு x க்கு இன்னொரு ஏதாவது ஒரு வேல்யூ போடலாம். x equal to
நம்ம -1 இதை தவிர போடணும். -1 எடுக்கக்கூடாது. நம்ம 0 எடுத்தாச்சு. இனி வேற ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறோம். நம்ம ஈஸியா எதை எடுக்கலாம்னா இது 0 வர மாதிரி எடுத்தா நமக்கு கொஞ்சம் கூட சிம்பிளா இருக்கும். இது 0னா எக்ஸுக்கு -7 போட்டா இங்க 0 வந்துடும். எக்ஸுக்கு -7 போட்டா 7 -7 0. 0 பை எந்த நம்பர் வந்தாலும் 0. அப்போ லெஃப்ட் சைடு மொத்தமும் 0 ஆயிடும். அதனால x equal to -7 எடுக்கிறேன். அப்ப 0 வந்துட்டு லெஃப்ட் சைடு equal to 3 by 1 plus x. x வந்து -7. 1 -7 plus x வந்து -7. அப்ப b into -7 plus 4 by 1 plus -7 square 49. இதில் இருந்து 0 equal to இது வந்து 3 by -6 plus இது -7b plus 4 by 50. இப்போ 3 by 6 கேன்சல் பண்ணா 1 2. இப்போ -1 by 2 அதை இங்க கொண்டு வந்துடலாம். இப்போ plus 1 by 2 equal to -7b plus 4 by 50. டினாமினேட்டர்ல 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 50 இருக்கு. அப்ப 2 கேன்சல் பண்ணா 25 வரும். இந்த 25 டிவைட் பண்ணுது, இங்க வந்தா மல்டிப்ளை பண்ணும். அப்ப 25 into 1, 25 equal to -7b plus 4. The -7b இங்க வந்தா 7b equal to 4. இந்த 25 அங்க போனா -25. அப்ப 7b equal to -21. இப்ப 7 மல்டிப்ளை பண்ணுது, இங்க வந்தா டிவைட் பண்ணும். அப்ப இங்கேயே கேன்சல் பண்ணலாம் 3. அப்ப b equal to -3 வரும். அப்ப b க்கு -3 போட்டா -3x plus 4 by 1 plus x. இதுதான் நம்ம ஆன்சர். ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு அந்த ஏபிசிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.